புஜ்ஜி, நம்ம இது வரைக்கும் 2 வள்ளல்களை பார்த்துட்டோம். ஆமா மோனா. வள்ளல் அதியமான் தகடூர் தர்மபுரி மாவட்டம், வள்ளல் நெடுமுடிக்காரி திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆமா, அடுத்து நம்ம எந்த வள்ளலை பார்க்க போறோம்? அது சரி, நீ கூட நம்ம கலைத்துள்ளால குதிரையில் வர மாதிரி பாட்டு பாடினில, அது செமையா இருந்துச்சு. அப்படியா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு பரிசு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பாட்டு பரிசுன்னு சொன்ன உடனே நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் வல்வில்லோரி மன்னர் தான் ஞாபகத்துக்கு வராரு. இப்போ உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் போர்டு தெரியுதா? எனக்கு தெரியுது. புரிஞ்சு போச்சு. அடுத்து கொல்லிமலைக்கு தானே? சரி, அது என்ன வல்வில்? பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. வல்வில்னா வலிமையான வில்லாளன் அர்த்தம். அதாவது ஓரி சிறந்த வில்லாளன். அவரை பற்றி சொல்கிறேன் கேளு. இந்த பச்சை பசேல்னு அழகாக இருக்கிற கொல்லிமலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் தான் மன்னர் வல்வில்லோரி. இவர் இசைக்கலைஞர்கள் நடன கலைஞர்கள் மேலே தனி மதிப்பு வச்சிருந்தாரு. அவங்க செயல்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பரிசுகள் தருவாராம். அது மட்டும் இல்லை, சில புலவர்களுக்கு ஊர்களையே பரிசாக கொடுத்துருக்காருன்னா பாரேன். அப்படியா? சூப்பர்ல. வள்ளல் வல்வில்லோரி, கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். சரி புஜ்ஜி, அடுத்து நாம சிவகங்கை மாவட்டத்துக்கு போக போறோம். உங்களுக்கு அந்த சிவகங்கை மாவட்டம் போர்டு தெரியுதா? எனக்கு தெரியுது. சிவகங்கையா? எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சரி, ரொம்ப தலையை சொரியாத, நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் இரு, கருங்காலக்குடி வரும்போது இறங்கிட்டு சொல்றேன். அப்பா, கருங்காலக்குடி வந்தாச்சு. இப்ப சொல்றேன், கேக்குறியா? இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பரம்பு மலையை பாரின்ற மன்னர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் சிறந்த வள்ளலாகவும் இருந்திருக்கிறாரு. தமிழகத்தை ஆண்ட சேரர், சோழர், பாண்டியர் அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மலைக்கு அடிவாரத்தில் தங்கிக்கிட்டு மலைக்கு மேலே போகிற உணவு தண்ணி எல்லாத்தையும் தடுத்தாங்க. ஏன்னா காட்டில் பாரி மன்னரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மூவேந்தர்கள் அவர் உணவுக்கும் தண்ணீருக்கும் மலையை விட்டு கீழே இறங்கி வரப்ப அவரை தோக்கடிக்கலான்னு நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. பரம்பு மலை ரொம்ப செழிப்பானதா இருந்துச்சாம். அதனால அங்க இருந்த மக்கள் பலாப்பழம், சாப்பிடக்கூடிய மூங்கில் இவைகளை உணவாக சாப்பிட்டு அங்க உள்ள நீரோடைகள்ல இருக்கிற தண்ணீரை குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்பதான் மூவேந்தர்களுக்கே பரம்பு மலை எவ்வளோ வளமிக்கதுன்னு தெரிஞ்சிச்சாம். இப்படிப்பட்ட பாரி மன்னர் ஒரு சிறந்த வள்ளல்னு யார் சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் பாரி மன்னர் காட்டு வழியா தன்னோட தேர்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு முல்லைக்கொடி படர மரம் இல்லாம தரையில கடந்ததை பார்த்தாரு. அந்த முல்லைக்கொடி மேலே பரிதாபம் பட்டு தன்னோட தேரையே அந்த கொடி படர அங்கேயே நிப்பாட்டிட்டாரு. அட ஆமாப்பா, செடி கொடி தானே அப்படின்னு இல்லாம தன்னுடைய தேரையே கொடுத்திருக்கார் பாரி மன்னர். ஃபர்ஸ்ட் நான் தோட்டத்துக்கு போய் செடிக்கு தண்ணியாவது ஊத்துறேன். என்ன புஜ்ஜி, டக்குன்னு இப்படி மாறிட்ட? வள்ளல் பாரி, பரம்பு மலை, சிவகங்கை மாவட்டம். சரி வா, அடுத்த மாவட்டத்துக்கு போவோம். இப்போ உங்களுக்கு தென்காசி மாவட்டம் போர்டு தெரியுதா? எனக்கு தெரியுது. தென்காசி மாவட்டம் பொதிகை மலையில ஆட்சி செய்தவர் தான் ஆய் மன்னர்.
அவர் தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இலவசமாக வீடே கட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்ற மோனா, இது சூப்பரா இருக்கே. அவர் காலத்துல நானும் இருந்திருந்தேன்னா ஒரு வீடே வாங்கியிருப்பேன். வாங்குவ. வள்ளலாய், பொதிகை மலை, தென்காசி மாவட்டம்.